இன்றைக்கி வந்து நம்ம செல் டிவிஷன் அண்டு செல் சைக்கிள் பற்றி பார்க்க போகிறோம். யூகேரியாட்டிக் செல்ஸ், அதாவது வந்து மல்டி செல்லுலார். யூகேரியாட்டிக் செல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 24 ஹார்ஸ்க்கு வந்துட்டு செல் சைக்கிள் வந்து நடக்கும். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்து செல் சைக்கிள் நடக்கும். ஸோ இதான் வந்துட்டு பேசிக். இந்த டியூரேஷன் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆர்கானிசமுக்கும் மாறும். இப்போ எப்படின்னா ஒரு செல் டைப்புக்கும் இன்னொரு செல் டைப்புக்கும் மாறும். அது மாதிரி வந்து ஒரு ஆர்கானிசமுக்கும் இன்னொரு ஆர்கானிசமுக்கும் மாறும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்மளோட ஈஸ்ட் இருக்கு இல்லையா, ஈஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்லலாம் இருக்கும். அந்த ஈஸ்ட் வந்துட்டு செல் சைக்கிள் வந்து எப்போது நடக்கும் அப்படின்னு சொன்னாக்கா வந்து எவ்ரி 90 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்துட்டு செல் சைக்கிள் நடக்கும். ஓகேவா? ஸோ வந்து நம்ம இதில் வந்து பேசிக் என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக வந்து செல் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா யூகேரியாட்டிக் செல்ஸில் வந்து எவ்ரி 24 ஹார்ஸ்க்கு ஒரு தடவை நடக்கும். ஈஸ்டில் வந்துட்டு எவ்ரி 90 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்துட்டு செல் சைக்கிள் நடக்கும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒவ்வொரு ஆர்கானிசமுக்கும் அந்த டியூரேஷன் ஆஃப் த செல் சைக்கிள் வந்து வேரி ஆகும். சரியா? அண்டு இந்த செல் சைக்கிள் வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இதோட ஃபேஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இன்டர்ஃபேஸு, அப்புறம் எம் ஃபேஸ்னால் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியும், மைட்டாட்டிக் ஃபேஸ். முதல்ல வந்துட்டு நம்ம இன்டர்ஃபேஸ் எம் ஃபேஸை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். இந்த மைட்டாட்டிக் ஃபேஸ் அப்படின்றது வந்து செல் டிவிஷனில் வந்து ஆக்சுவலாக வந்து செல் டிவிஷன் ஆகிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா எம் ஃபேஸில் தான். ஓகேவா? இன்டர்ஃபேஸில் வந்துட்டு அந்த எம் ஃபேஸ்க்கான அந்த ஒரு ரெடி ஆகிட்ருக்கும். செல் டிவிஷனுக்காண்டி ரெடி ஆகிற ஃபேஸ் தான் இன்டர்ஃபேஸ். மைட்டாட்டிக் ஃபேஸில் தான் ஆக்சுவலாக செல் டிவிஷன் நடக்கும். நீங்கள் எப்போவுமே வந்து செல் டிவிஷன்னு போட்டு பார்த்தீங்கன்னா மைட்டாட்டிக் ஃபேஸ் தான் வந்து ரொம்ப டாமினெண்ட்டாக வரும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா வந்து மைட்டாட்டிக் ஃபேஸில் தான் வந்துட்டு செல் டிவிஷன் ஆக்சுவலாக வந்துட்டு ஆரம்பிக்கும். ஓகே, ஃபைன். The M phase represents the phase when the actual cell division mitotic occurs, and the interphase represents the phase between the successive M phases. ஓகே, இந்த இன்டர்ஃபேஸை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது சொல்கிறேன். இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து செல் டிவிஷன் அப்படின்றது இந்த செல் சைக்கிளை வந்து 100% நம்ம எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்துட்டு இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஆக்குபை பண்ணுது, இந்த மைட்டாட்டிக் ஃபேஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஆக்குபை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி வந்துட்டு இந்த செல் டிவிஷனுக்கு தேவையான எல்லா பொருளுமே வந்து இன்டர்ஃபேஸில் வந்து ரெடி ஆயிரும். இந்த பிரிகிறது மட்டும்தான் மைட்டாட்டிக் ஃபேஸில் வந்து நடக்கும். அப்போது மோர் தென் 95% வந்துட்டு ஆக்குபை பண்ணுறது பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸ் தான். மீதி உள்ளது தான் மைட்டாட்டிக் ஃபேஸ் வந்துட்டு ஆக்குபை பண்ணும். இந்த எப்படி சொல்கிறது, இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. 95% வந்துட்டு ஆக்குபை பண்ணுறது இன்டர்ஃபேஸ், மீதி உள்ளது ஆக்குபை பண்ணுறது வந்துட்டு அஃப்கோர்ஸ் எம் ஃபேஸ். எம் ஃபேஸில் பார்த்திங்கன்னா வந்து மொத்தமாக 3 டிவிஷன் இருக்குது. அந்த 3 டிவிஷனும் என்னன்றதை பார்க்கலாம். எம் ஃபேஸில் அதாவது ஆக்சுவலி செல் டிவிஷன் ஆகிறது முதல்ல வந்து நியூக்ளியர் டிவிஷன் ஆகும். அப்புறம் வந்துட்டு டாட்டர் குரோமோசோம்ஸ் வந்துட்டு செப்பரேட் ஆகும். செப்பரேஷன் ஆஃப் டாட்டர் குரோமோசோம்ஸ் இது வந்து முதல்ல. இந்த குரோமோசோமல் டிவிஷனை வந்து நம்ம காரியோகைனசிஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்புறமா வந்து செப்பரேஷன் ஆஃப் சைட்டோபிளாசம், டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம். அது வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா சைட்டோகைனசிஸ்.
ஓகே ஃபைன். The interphase though called the resting phase is the time during which the cell is preparing for the division by undergoing both cell growth and DNA replication in an orderly manner. சரி, இந்த இன்டர்ஃபேஸை பற்றி நம்ம வந்துட்டு ஃபுல்லாக பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதை ஒரு வாட்டி இது ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து போகலாம். அதுக்கப்புறமா நம்ம இதை ரிவைஸ் பண்ண மாட்டோம். இந்த செல் டிவிஷனில் செல் சைக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆர்கானிசமுக்கும் இந்த செல் சைக்கிள் வந்துட்டு எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும் அப்படின்றது வந்து வேரி ஆகும். எக்ஸாம்பிள் வந்து யூகேரியோட்டிக் செல்ஸ் லைக் ஹியூமன் செல்ஸில் வந்துட்டு எவ்ரி 24 ஹார்ஸ்க்கு ஒரு தடவை தான் வந்து செல் வந்துட்டு டிவைட் ஆகும், செல் சைக்கிள் வந்துட்டு ஆகும். ஆனால் வந்துட்டு இந்த ப்ரோகாரியோட்டிக் செல் லைக் ஈஸ்ட் செல்லில் வந்து 90 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்துட்டு செல் சைக்கிள் நடக்கும். இந்த செல் சைக்கிளை வந்து நம்ம வந்து 2 ஃபேஸாக பிரிச்சுருக்கோம். ஒன்று ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸு, அடுத்தது வந்து எம் ஃபேஸு. எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மைட்டாட்டிக் ஃபேஸ். அண்ட் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் தான் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மைட்டாட்டிக் ஃபேஸில் என்னென்ன நடக்கணும் அப்படின்றத வந்து ப்ரிப்பேர் பண்ணுது. ஓகேவா? ஸோ வந்து இந்த 100%ல் வந்து 95% வந்துட்டு இந்த இன்டர்ஃபேஸ்க்கு தான் டைம் ஆகும். கொஞ்ச நேரம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைட்டாட்டிக் ஃபேஸ் வந்து ஆக்குபை பண்ணும். இந்த மைட்டாட்டிக் ஃபேஸில் அப்படி என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னாக்கா வந்து முதல்ல வந்து நியூக்ளியர் டிவைட் ஆகும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டாட்டர் குரோமோசோம்ஸ் வந்து டிவைட் ஆகும். அதை நம்ம காரியோகைனசிஸ்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம், சைட்டோகைனசிஸ் நடக்கும். இப்போ வந்து இன்டர்ஃபேஸ்க்கு வரலாம். இன்டர்ஃபேஸில் வந்து ஆக்சுவலாக இதோட பர்பஸ் என்ன, இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, இது ஏன் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து வேணும், ஏன் நடக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இந்த செல் வந்து செல் டிவிஷன் ஆகிறதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கும். ஒரு செல் க்ரோத்தும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனும் வந்துட்டு இதில் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து செல் க்ரோத்து, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், இது ரெண்டும் நடக்கும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு பொருளை வந்துட்டு இன்னொரு பொருளாக நம்ம வந்து ஆக்கணும். அதாவது ஒரு பொருளை 2 பொருளாக ஆக்கணும். ஆக்சுவலாக இதுதான் இது, இன்னொன்று வந்து அதோட டாட்டர். ஓகேவா? அதனால் 2 செல் வந்திருக்கு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது 2 ஆகும், இது வந்து இன்னொன்று 2 ஆகும். ஸோ 2, 4 இதான் இதோட கான்செப்ட். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். பட் இது ஃபஸ்ட்டு பிரியணும் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ இதில் வந்துட்டு இந்த மதர் செல்லில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்துட்டு ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அது வந்து டாட்டர்கிட்ட வரணும் அப்படின்னா முதல்ல வந்துட்டு இது உள்ளே இருக்கிறது வந்து டபுளாக மாறணும். டபுளாக மாறினா தான் இங்கே போகும்போது அந்த இது அப்படியே இருக்கும். இல்லைனா இது வெறுமனதாக இருக்கும், இது உள்ளே எதுவுமே இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு மதர் இருக்காங்க அப்படின்னா, அவங்க வயிற்றுக்குள்ளே வந்துட்டு ஒரு பாப்பா இருக்குன்னா, அந்த பாப்பாவுக்கு வந்துட்டு எல்லாமே டெவலப் ஆகிற வரைக்கும் அந்த பாப்பா வந்து அந்த அம்மாக்கு உள்ளே தான் இருக்கணும். இதுதான் இன்டர்ஃபேஸ். இது வெளியில் வரும் இல்லையா, அதுதான் மைட்டாட்டிக் ஃபேஸ். வெளியில் பிரிஞ்சு வரும் இல்லையா, அதுதான் மைட்டாட்டிக் ஃபேஸ். ஸோ அப்போ வந்து என்ன ஆகணும் அப்படின்னு சொன்னால், இன்டர்ஃபேஸில் வந்து செல் க்ரோத் ஆகணும். அதாவது இன்னொரு டாட்டர் செல்லுக்கு தேவையான செல் க்ரோத் ஆகணும். அண்ட் அதோட இந்த மதர் செல்லில் உள்ள டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வந்துட்டு டபுள் ஆகணும். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப குழப்பிக்காதீங்க. இன்டர்ஃபேஸில் வந்துட்டு செல் க்ரோத் நடக்கும், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும். இன்டர்ஃபேஸில் வந்துட்டு ஐசிடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைனா டிசிஐன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது மட்டும்தான் நடக்கும்.